அனைவருக்கும் வணக்கம். நமோ கணபதி நமோ கணபதி நமோ பிரமபதி நமஸ்தே ஸ்துலம்பதராய ஏகதந்தாய விக்னநாசினி சிவசுதாய ஸ்ரீ வரத மூர்த்தையே நமோ நம. மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாடத்திற்கின்ற திருவர்களால் முருகப்பெருமன் ஆசி கொண்டு 17/5/2026 முதல் 23/5/2026 வரை இந்த வாரத்துக்குண்டான துளாராசிக்கு எவ்வாறாக உள்ளது. துளாராசிநாதன் 9ஆம் இடம் குருவுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்துல மிகவும் வலுவாக அமர்ந்து உள்ளது. அவருடைய வருகை துளாராசிக்கு தன்னுடைய ராசிநாதன் பல வகையில அவருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பாங்க. உங்களுக்கு உங்க ராசிநாதனே உங்களுக்கு பக்க பலமாக உட்கார்ந்து, அதுபோல செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல சமசப்தம ஸ்தானத்துல அமர்ந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு பல வகையில உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். பூமி லாபம் கிடைக்கும், பொருளாதாரம் மேன்மை அடையும், புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், புதுசா வீடு கட்டலாம், மனைகள் அமையக்கூடிய யோகம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்துல சரியான நேரத்துல சரியான தருணத்துல நீங்க உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். சமயம் மறைந்து பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். அதுதான் குறிப்பறிந்து செயல்படுதல் சொல்லுவோம். சமயம் மறந்து எது எது செய்தால் நன்மை உண்டாகும், யார்கிட்ட போய் நின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்துல உங்களுக்கு புதிய யுக்திகள் கையாளக்கூடிய தன்மையாகவே உங்களுக்கு அமையும். அதனால உங்களுக்கு பல வகையில நன்மை நடக்கக்கூடிய தருணமாகவே அமர்ந்து விளக்குது. 7ஆம் இடம் சுத்தம், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புதன் அஷ்டாங்க தோஷத்தோட சூரிய பகவான் அமர்ந்திருப்பது மனதில் எப்படி பட்டாலும் ஒரு கவலை, விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். மற்ற கிரகங்கள் சாதகம் இருந்தாலும் சூரிய பகவான் சாதகமாக இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையாகவே உங்களுக்கு அமையும். இருப்பினும் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். சனி பகவான் மற்றும் ராகு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பல வகையில தன பிராப்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். சனி பகவான் எடுத்த எடுப்பில் செய்யாமல் போனாலும் நிதானித்து செய்யக்கூடிய வேலைக்கு அவருக்கு உறுதுணையாக இருப்பார். பதட்டம் என்று பேசணும், பதட்டம் என்று நடந்து கொள்ளணும். அவர்கிட்ட பிடிச்சது அது மட்டும்தான். அதனால்தான் மெல்லமா செய்யணும்னு சொல்லும். அவளை உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் உங்களுக்கு வந்தடையும். தேவைப்படும் காலகட்டம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பணியிடத்தில் சற்றும் அதிகமான உழைப்பாக இருந்தாலும் சக ஊழியர்களுக்கு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை. அதனால ஈகோ மட்டும் வளர்த்து கொள்ளாம இருக்கணும். எந்த மரியாதை நம்மளுக்கு கிடைத்தாலும், மதிப்பு கிடைத்தாலும், பாராட்டுகள் கிடைத்தாலும் நம்மளுக்கு ஒரு ஈகம் மட்டும் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாம். எதற்கு? சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். அந்த வைராக்கியத்திலிருந்து விடுபடுறதுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார். அதனால் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும். புதிய வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முதலீடு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பணியிடம் மாற்றம் உருவாக்கும். அதனால் உங்களுக்கு பொருளாதார சீராக இருக்கக்கூடிய தன்மையாகவே வரும். அதிகமான செலவுகள் செய்யாமல் இருப்பது சிறந்தது. வாகனங்கள் வாங்கலாம், வீடு நிலம் போன்றவற்றை வாங்கி கொள்ளலாம். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை அடைக்கின்றான பிற்கால யோகம் உங்களுக்கு கொடுக்கும். தேவையில்லாத செலவு தவிப்பதே சிறந்தது. குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தகப்பனுக்கு உண்டான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கணும். 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்க தாய் தகப்பனை முறையாக அவர்கள் தேவையான உதவிகள் செய்து வருவது உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு நன்மதிப்பு தேடித்தரும். தாய் தகப்பனுக்கு யார் முறையாக கவனித்து வர அவர்களுக்கு தான் அந்த துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்பவுமே மேன்மை அடையும். 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி அவரே ஆயிடுறார். பாக்கியஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதி. அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிநாதன் குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடும். பெண்களால் சில சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் சற்று
ஒதுங்கி நிற்பதே சிறந்தது. பிறரிடம் உரையாடும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். மனதில் ஒரு கலக்கம், மனதில் இருக்கிறது நான் வெளிப்படையாக பேசுறேன், நான் வெளிப்படையாக நடந்து கொள்வேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. சிலது நேரடியாகவும் சிலது மறைமுகமாக பேசி சமாளிப்பு திறன் உங்களுக்கு வேணும். கேது பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வருவார். ஞானத்தை புகட்டி கொண்டே இருப்பார். இது பேசலாம், இது பேச வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான மன வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் குடும்பம் நல்ல மேன்மை அடையும். கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையானது அனைத்தும் செய்து கொடுப்பீங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உடையவர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அப்ளிகேஷன்லாம் போட்டு படிப்புக்காண்டி நம்ம போகிறோம், ஒரு உத்தியோகத்துக்காண்டி போகிறோம், ஒரு குடும்பத்துக்காண்டி போகிறோம் அப்படின்னு வெளியூர் செல்லக்கூடிய விரும்பும் அன்பர்கள் இந்த நேரத்தில் முழு முயற்சி ஈடுபடும் போது உங்களை அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலமாக அமையும். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்க புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளலாம். இருப்பினும் சற்று நிதானித்து வாங்கிக் கொள்வதே சிறந்தது. பொருளாதார சிக்கல் வரக்கூடிய தன்மை, சொத்துக்கள் வாங்கி கொள்ளலாம் இந்த நேரத்தில். அதனால ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்து செரிமான கோளாறு போன்றவற்றை வரும். அது கொண்ட உடல் சோர்வு, மனசோர்வு உருவாகக்கூடிய தன்மை. இதனால நீங்க தினசரி ஒரு உடற்பயிற்சி செய்து வருவதே உங்களுக்கு கால சிறந்ததாகவே இருக்கும். யோகா, மெடிடேஷன் போன்றவற்றை செய்யும்போது உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். கேது பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால் யோகா, மெடிடேஷன் யார் செய்து வராங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில நகரக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கும். கிரக பலன் இல்லைனாலும் இந்த கேது பகவான் உங்களுக்கு மறைமுகமாக இருந்த ஞானத்தை புகட்டி வரும்போது இந்த தியானம் மூலம் உங்களுக்கு இன்னாருடைய பார்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசணுங்கிறது குறிப்பறிந்து செயல்படக்கூடிய காலம் அமையும். அது மட்டுமல்லாது நிதானமாகவே செயல்படக்கூடிய தன்மையாக கொடுக்கும். எந்த விதமான பதட்டம் இல்லாமல் உங்களுடைய காரியத்தில் நீங்க கெட்டிக்காரத்தனமாக செயல்படும் போது உங்களுக்கு பதவி உயர்வு, மேலான பொறுப்புகள் அனைத்தும் கிடைக்கும். அதனால பொருளாதார சிக்கலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உண்டாகும். நன்மதிப்பு, பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய தன்மை உத்தியோகம் செய்கிற இடத்துல. நீங்க ஒரு தொழில் அதிபர்களாக இருந்தால் மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்குண்டான தருணமே. ஆகவே இந்த நேரத்தில் எந்த சிக்கலாக இருந்தாலும் அது சற்று ஒதுக்கி வைத்துட்டு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதே உங்களுக்கு கால சிறந்ததாக அமையும். இருப்பினும் உற்றார் உறவினர் நண்பர்கள்ங்கிற முறையில சற்று நிதானமாக இருந்து வருவதும், உறவினர்கிட்ட பேசும்போது சற்று முறையாக உரையாடுவது சிறந்தது. ஏமாற்றம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் அவர்கிட்ட எந்த விதமான முழு விஷயம் பகிராமல் இருப்பது சிறந்தது. நம்ம இது செய்கிறோம், அது செய்யலாமாங்கிறது ஆலோசனையெல்லாம் நீங்கள் உறவினர்கிட்டையும் சரி நண்பர்களையும் சரி கேட்காமல் இருப்பதே சிறந்தது. ஆகவே பெரிய மனிதர்கள் கண்டு ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டாலே உங்களுக்கு அனைத்து விதத்தில் பாக்கியம் அடையும். ஆகவே பணப்புழக்கம் இந்த வாரம் உங்களுக்கு சீராக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் நன்மை நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே உறவினர்கள் வந்து செல்லக்கூடிய தன்மை, நீங்களே உறவினர் வீட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மை அத்தனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரம் நீங்க தட்சிணாமூர்த்தி தவறாம வழிபாடு செய்யுங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிற குரு பகவானை மனதார வேண்டி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு நன்மை நடக்கும். 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஆஞ்சநேய பெருமானை மனதார வேண்டி கற்பூரம் ஆரத்தி காட்டி முருகர் பெருமானை ஒவ்வொரு வாரம் தவறாம செவ்வாய், வெள்ளி தினசரி அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வரும்போது இந்த துளாராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பகவானோட அனுகிரகமும் சனி பகவானுடைய அருள் பெற ஆஞ்சநேயர் பெருமானையும் குருவும் சுக்கிரனுடைய அனுகிரகம் பெற தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றி பெறும். ஆகவே ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், குடும்பம் மற்றும் மற்ற பிற விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு அனைத்து விதத்தில் மேன்மை அடையணும். பொருளாதார சிக்கல் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கை கிடைக்கணும், வாழக்குண்டான வழி கிடைக்கணும். தொழில் ரீதி சரி, வியாபார ரீதி சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை போடணும் அப்படின்னு பொதுவான விஷயத்தில் நம்ம சற்று கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளும் போது கைமேல் பலம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க்கை நம்புறேன்.